வெல்கம் டு வெல்த் மாலுமி சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் டிஎஃப்எஸ்ஏ. டாக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ் அக்கௌண்ட்ங்கிறதோட சுருக்கம் தான் இந்த டிஎஃப்எஸ்ஏ அக்கவுண்ட். கனடா கவர்மெண்டால 2009 கொண்டு வரப்பட்ட ஒரு அற்புதமான வெல்த் பில்டிங் டூல் தான் இந்த டிஎஃப்எஸ்ஏ அக்கவுண்ட். பொதுவா கனடால டாக்ஸ் ரொம்ப அதிகம்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆனா பாருங்க, டாக்ஸ் இல்லாம நீங்க உங்க பணத்தை பல மடங்கு உயர்த்த ஒரு அற்புதமான வழியும் இருக்கு. மக்கள்கிட்ட ஏன் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலன்னு கேட்டா, அதுக்கு நமக்கு கிடைக்கிற பதில், கஷ்டப்பட்டு பணத்தை சேவ் பண்ணி ரிஸ்க் எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் அதுல கிடைக்கிற லாபத்துல டாக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கு. இதற்கு ஒரு சரியான தீர்வா அமைஞ்சது தான் இந்த டாக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ் அக்கவுண்ட். நீங்க இன்வெஸ்ட் பண்ற பணம் ஜென்ரேட் பண்ண போற இன்கம், அந்த இன்கம் கேபிட்டல் கெயின்ஸா இருக்கலாம், இன்ட்ரெஸ்டா இருக்கலாம், டிவிடெண்ட்ஸா இருக்கலாம். எதுக்குமே நீங்க டாக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆர்ஆர்எஸ்பியில் என்னென்ன குறைகள் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, அதற்கான சரியான பதிலாக அமைஞ்சது தான் இந்த டாக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ் அக்கவுண்ட். ஆர்ஆர்எஸ்பியில் உள்ள எல்லா கேப்ஸையும் இந்த டிஎஃப்எஸ்ஏ அக்கவுண்ட் மூலயமா நாம் சரி பண்ணிடலாம். சேவிங்ஸுங்கிறது அதிகமாக சம்பாதிக்கிறவங்களால தான் பண்ண முடியுங்கிற ஒரு பொதுவான கருத்து லோயர் இன்கம் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. அது அப்படி இல்லைங்கிறத உணர வைக்கிறதுக்கு இந்த டாக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. நீங்கள் எவ்வளோ கம்மியாக சம்பாதிச்சாலும் உங்களால் சேவ் பண்ண முடியும். அப்படி ஒரு சேவிங்ஸ் ஹேபிட் உங்களுக்கு இருந்தால் அதற்கு ஒரு சன்மானமும் இருக்குதுன்னு சொல்லாமல் சொல்கிறது தான் இந்த டாக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ் அக்கவுண்ட். 2009 ஜனவரியில் இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த டாக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ் அக்கவுண்ட் கனடா மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றது. 2009 முடிவிலேயே 5 மில்லியன் கெனேடியன்ஸ் டிஎஃப்எஸ்ஏ அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 2017 அந்த நம்பர்ஸ் 14.1 மில்லியனாக வளர்ந்தது. 2025 ஜூலை டேட்டா படி பார்த்தீங்கன்னா கனடாவில் 18 மில்லியன் மக்கள் டிஎஃப்எஸ்ஏ அக்கவுண்ட் வச்சுருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி டிஎஃப்எஸ்ஏ அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? இல்லைன்னா உடனே ஓப்பன் பண்ணுங்க. யாரெல்லாம் டிஎஃப்எஸ்சி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் கனடாவில் டேக்ஸ் பர்பஸ்க்காக ரெசிடென்ட் ஸ்டேட்டஸில் இருந்தீங்கன்னா உங்களால் டிஎஃப்எஸ்சி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அதாவது சிட்டிசனாக இருக்கணும், இல்லைனா பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருக்கணும். ஒரு வேலிட் சின் நம்பர் இருந்தால் மட்டும் போதும், உங்களால் டிஎஃப்எஸ்சி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வேலையில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதே பேங்க்கில் டிஎஃப்எஸ்சி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் பேங்க்கில் ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே என்ன ப்ரொசீஜர்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, கிரெடிட் யூனியன்லேயும் நீங்கள் டிஎஃப்எஸ்சி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஒருவேளை டிஎஃப்எஸ்சி அக்கௌண்ட் நீங்களே மெயின்டைன் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டீங்கன்னா கனடாவில் சில ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அவங்களோட வெப்சைட் இல்லைன்னா மொபைல் ஆப்பில் போய் நீங்கள் டிஎஃப்எஸ்சி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இப்போ நாம் டிஎஃப்எஸ்சி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து என்னென்னு தானே கேட்குறீங்க? புரியுது. இப்போ வரைக்கும் நாம் டிஎஃப்எஸ்சி அக்கௌண்ட் மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் எந்த பணமும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை. இது ஒரு டேக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ் அக்கௌண்ட்ங்கிறதால இதில் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வெறும் சேவ் மட்டும் பண்ணால் நமக்கு எந்த நன்மையும் கிடையாது. அதுக்கு பதிலாக நாம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் டிஎஃப்எஸ்சி அக்கௌண்ட் பேங்க் அல்லது கிரெடிட் யூனியன் மூலியமாக ஓப்பன் பண்ணும்போது அவங்களே மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசுன்னா விஷயம் தெரிஞ்ச ஃபினான்ஷியல் அட்வைசர் மூலியமாகவே மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாக உங்கள் பணத்தை வளர விட்டுறது நல்லது. நீங்களே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டீங்கன்னா வெல் சிம்பிள் குவெஸ்ட்ரேட் மாதிரி ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணுங்கள். அதில் இண்டெக்ஸ் ஃபண்ட் இல்லை இடிஎஃப் வாங்கி உங்கள் பணத்தை வளர விடுங்க. இப்போ கான்ட்ரிபியூஷன் ரூம் பற்றி பார்ப்போம். கான்ட்ரிபியூஷன் ரூம்ங்கிறது என்னென்னா, ஒரு வருஷத்தில் இந்த டிஎஃப்எஸ்சி அக்கௌண்ட்டில் மேக்ஸிமம் எவ்வளோ பணம் வரைக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுங்கிறது தான் இந்த கான்ட்ரிபியூஷன் ரூம். 2026 பொறுத்த வரைக்கும் கனடா கவர்மெண்ட்டால் செட் பண்ணியிருக்கிற அமௌண்ட் $7,000. இந்த சார்ட்டில் 2009 ஆரம்பித்து ஒவ்வொரு வருஷமும் கனடா கவர்மெண்ட்டால் இந்த கான்ட்ரிபியூஷன் லிமிட் எவ்வளோ செட் பண்ணியிருக்காங்கிறது காட்டுது. நீங்கள் புது இமிகிரண்ட்டாக இருந்தால் நீங்கள் எந்த வருஷம் கனடாவுக்கு இமிகிரேட் ஆகி வந்தீங்களோ அந்த வருஷத்துலேருந்து உங்களோட எலிஜிபிலிட்டி ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட கரெக்டான கான்ட்ரிபியூஷன் லிமிட் என்னன்னு தெரியணும்னா உங்களோட சிஆர்ஏ அக்கௌண்ட் லாகின் பண்ணி பாருங்கள். அதில் அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணும்போது சிஆர்ஏ உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான கான்ட்ரிபியூஷன் லிமிட் தெரிஞ்சு அதுக்கு குறைவாக தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இல்லை அந்த அமௌண்ட் வரைக்கும் தான் உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். டிஎஃப்எஸ்சி அக்கௌண்ட்டோட இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட் அடுத்த வருஷம் உங்களோட கான்ட்ரிபியூஷன் லிமிட்டோட ஆட் ஆயிரும். அதாவது டிஎஃப்எஸ்சி அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் எப்போ வேணால் பணம் எடுக்கலாம். அதை ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணலாம். இதை ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா பார்த்தா கொஞ்சம் நல்லா புரியும். பிரியா ஒரு டீச்சர். பிரியா ஒவ்வொரு வருஷமும் $5,000 டிஎஃப்எஸ்சி அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு 5 வருஷம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். அவங்களோட 25,000
டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் $30,000 வளர்ந்துருக்கு. 2025ல் அவங்களுக்கு ஒரு அவசர தேவை இருக்கு. அவங்களோட கார் பிரேக் டவுன் ஆகி அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு $10,000 வரைக்கும் தேவைப்படுது. அவங்க டிஎஃப்எஸ்சி அக்கௌண்ட்லேருந்து $10,000 வித்ட்ரா பண்ணி அவங்க காரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த $10,000க்கு எந்த டேக்ஸும் கட்ட வேண்டியது இல்லை. 2026ல் டிஎஃப்எஸ்சி கான்ட்ரிபியூஷன் ரூம் 7,000ன்னு பார்த்தோம். அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரூம் என்ன ஆகும்னா, இந்த 7,000தோட அவங்க 2025ல் வித்ட்ரா பண்ண 10,000ம் ஆட் ஆகி அவங்களோட புது கான்ட்ரிபியூஷன் ரூம் வந்து $17,000 உயர்ந்திருக்கும். இன்னொரு சினாரியோ பார்க்கலாம். ராஜ் ஒரு ஐடி எம்ப்ளாயி. ராஜ் ஒவ்வொரு வருஷமும் டிஎஃப்எஸ்ஐயில் மேக்ஸிமம் லிமிட் கான்ட்ரிபியூட் பண்ணி 50,000 வரைக்கும் சேர்த்து வச்சிருக்கிறாரு. ஒரு வருஷம் ராஜுக்கு வேலை போயிடுது. வேலை கிடைக்கிற வரைக்கும் அவர் டிஎஃப்எஸ்சி அக்கௌண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணி அவரோட மந்த்லி எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ணிக்கிறாரு. தேவையில்லாமல் இஏ பெனிஃபிட்ஸ் கிளைம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுவரை டிஎஃப்எஸ்சி அக்கௌண்ட் பற்றி நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் கொஸ்டினாக கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல். தேங்க்யூ.